안녕하세요 ஆர்வீஸ். இன்றைக்கி நம்ம நம்ஜுனுக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது ஆரமோட பர்த்டே ஸ்பெஷல் தான். பட் நான் இதை லேட்டாக போகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு டைம் தான் கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் ரெக்கார்டிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் முழுசாக பண்ணிட்டு நான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மன்னிச்சிடுங்க, ஓகேவா? உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன், ஓகேவா? இது ஒரு மாதிரி ரொமான்டிக்காக ஏஜ் கேப் எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு ஒன் ஷாட்டாக தான் இருக்கும், ஓகேவா? நம்ம சார்பாக ஆரம்க்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிக்கலாம், ஓகேவா? ஆரம் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஆர்மியை முடிச்சுட்டு சீக்கிரமாக நீங்கள் வெளில வந்துட்டு உங்கள் மெம்பர்ஸ் கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட பேர் வந்துட்டு when I need you my baby girl, ஓகேவா? இப்போ வாங்க நம்ம இந்த ஒன் ஷாட்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு காலேஜ் தான் காமிக்கிறாங்க. காலேஜ்குள்ளே போனால் கேன்டீனில் ஒரே ஒரு பர்சன் மட்டும் திரும்பி நின்றுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்தா அது ஆரம் தான் அப்பாவியாக இருக்கார். ஸ்பெக்ஸ் எல்லாம் மாட்டிட்டு அவர் ஒத்தியாக சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காரு. யாருமே அவர் கூட இல்லை. அங்கே போயிட்டு வரவங்கெல்லாம் ஆரம் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஏன்னா இது ஒரு பெரிய ரிச் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற காலேஜ் மாதிரி தான். ஆனால் ஆரம் இப்படி இருக்கார்ல, சோடா புட்டியெல்லாம் போட்டு ஒரு மாதிரி. ஸோ யாருக்குமே அவர் கூட ஃப்ரெண்டாக பிடிக்கல. ஸோ அதனால தான் எல்லோரும் ஒரு மாதிரி காணாததை கண்ட மாதிரி எல்லாருமே ரியாக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க. நம்ஜுனுக்கு இதெல்லாம் தெரியுது, இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஹே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து உட்காடுறா. நம்ஜுன் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவங்க ஹாய் உன் பேர் என்ன, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆக்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம்க்கு யாருன்னே தெரியல. அவர் ஒரு மாதிரி திரு முழிச்சிட்ருக்காரு. அவங்க உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்களா மறுபடியும். ஸோ ஆரம் என் பேர் நம்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைலண்ட்டாக சொல்கிறாரு. அவங்களுக்கு புரியுது, ஓகே நீ ரொம்ப இன்ட்ரோவர்டாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆரம் ஆமாம், சரி ஓகே என் பேர் என்னன்னு கேட்க மாட்டியா? உங்கள் பேர் என்ன? என் பேர் லூனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஹாப்பியாக சிரிச்சிட்டு. ஓ அப்படியா, ஓகே ஓகே. அப்புறம் நீங்கள் ஏன் என் கூட வந்து உட்காந்து சாப்பிட்றீங்க? மற்றவங்களாம் அப்புறம் உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவே பேசுகிறாரு. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன அவன் இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் சரி நான் யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் யார்? நான் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அப்போ நீங்கள் சீனியரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டு எந்திரிச்சு நிற்கிறாரா. அவர் சாப்பிட்டுட்டு இந்த பிளேட்டெல்லாம் அப்படியே குட்டிடுது. ஐயோ சாரி சீனியர்னு சாரி கேட்டுட்ருக்காரு. அவங்க சரி ஓகே நீ போயிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வாப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ஜுனா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டே போயிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு மறுபடியும் வராரு. வந்துட்டு ஐயோ உங்கள் மேலேயும் சிந்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பதட்டத்தில் அவர் கர்ச்சீஃப் எடுத்து லூனா மேலேயும் அப்படியே துடைக்கிறாரா. அப்புறம் தான் ஐயோ சாரி நீங்கள் தப்பாக பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, இப்படி ஒரு பொண்ணை நம்ம ஜட்ஜ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் அவர் பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. நம்ஜுன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கை தூக்கிட்டு ஒரு பாத்தில் போயிடுறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். லூனா நின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போய் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வராங்க. எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. நம்ஜுன் கிளாஸில் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவர் எங்கேயுமே இல்லை. ஸோ அவங்க எங்கே போனான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வராங்க. அப்போ அந்த கேம்பஸ்லேயே ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அவர் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். அவங்க ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ஜுன் எந்திரிச்சு ஓ சீனியர் நீங்களா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் சாரி சொல்கிறாரா. லூனா சாரி எதுக்கு விடு, அது தெரியாமல் நடந்தது தானே, எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க. நம்ஜுன் நின்றுட்டே இருக்காரா. அவங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. ஸோ நம்ஜுனும் சைலண்ட்டாக உட்காந்துக்கிறாரு. அவங்களே லூனாவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரி நீ ஏன் இப்படி சுற்றிட்டு இருக்க, உனக்கு ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, என்கிட்ட யாரும் ஃப்ரெண்டாக மாட்டுறாங்க. ஏன் நீ போய் பேச வேண்டியது தானே? இல்லை நான் போய் பேசினாலும் எல்லோரும் இக்னோர் பண்ணுறாங்க, அதுக்கு தான் நான் யார்கிட்டையும் போய் பேசுகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவே பேசுகிறாரு. லூனாக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு சரி ஓகே விடு, நம்ம 2 பேருமே என்ன ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் நானுமா? இல்லை சரிப்பட்டு வராது, நீ இப்படி பண்ணானா எப்படி உனக்கு ஃப்ரெண்டு வரும், சும்மா இரு, நம்ம 2 பேருமே இன்னலேருந்து ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ஜுனும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம் உன் பேர் ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, ஷார்ட்டாக ஏதாச்சும் உனக்கு பேர் இருக்கா, இல்லை க்யூட்டாக குட்டியூண்டாக யாராச்சும் நிக் நேம் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு லூனா கேட்குறாங்க. நம்ஜுன் நிக் நேமா இருக்குது,
ஓ அப்படியா, என்ன சொல்லு பார்ப்போம். ஆரம்னு கூப்பிடுவாங்க எங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஓ ஆராமா, ஓகே ஓகே நல்லா தான் இருக்குது, நானும் இனிமேல் உன்னை அப்படியே கூப்பிட்டுக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தான் லூனாவும் ஆரமும் ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ இப்படியே ஒரு 18 இயர்ஸ் அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஒரு ரிசர்ச் லேப் அந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க. அதுக்குள்ளே போனால் ஆரம் தான் அப்படியே டோட்டல் கேரக்டர் சேஞ்ச் ஆகிருக்கு. அவர் செம்ம போல்டான கேரக்டராக, ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஸ்டன்னிங்காக, ஒரு மாதிரி செம்ம பாடியோட ஒரு மாதிரி செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். அவர் தான் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் போல். ஸோ அவர் சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ லூனா இருக்காங்களா, அவங்களும் ஆரம் கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க போல். வந்துட்டு டே ஆரம் என்னடா வேலை செஞ்சிட்ருக்கியா, எவ்வளோ நேரம்டா செய்வ, உனக்கெல்லாம் போரே அடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜாலி டைப்பு. ஸோ அதனால் அப்படி கேட்டுட்ருக்காங்க. ஆரம், லூனா நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணுறீங்க, வேலை தான் உங்களுக்கு இவ்வளோ இருக்குல்ல, சீக்கிரம் பண்ணுங்கள், நம்ம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போகணுமா, ஏன்டா இன்றைக்கி தான் ஓவர் டியூட்டி இருக்கே. ஓவர் டியூட்டியா, என்ன மறந்துட்டிங்களா? என்னடா மறந்துட்டேன், என்னாச்சு, ஏதாச்சும் ஸ்பெஷலாக என்ன இன்றைக்கி, உனக்கு பர்த்டேவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சத்தியமாக ஒரு அம்மான்னு சொல்லிக்காதீங்க, உங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே, வையனுக்கு பர்த்டே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் தான் ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் லூனாக்கே ஞாபகம் வருது. ஓ வையனுக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லையா, ஐயோ மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்போ தான் புரியுது. நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க, உங்கள் பொண்ணு பர்த்டேயும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவிச்சுக்கிறாரு. சரிடா நான் அவளை போய் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில, நீ வேற கோவிச்சுக்காதவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு 2 பேரும் காரில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. வரும்போதெல்லாம் லூனா புலம்புறாங்க. ஐயோ அவள் போனால் என்ன திட்டுவான்னு தெரியலையே, ஃபஸ்ட்டே ரொம்ப ஆட்டம் ஆடுவா, ஐயோ நான் வேறு இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாங்க. ஆரம், என்ன பண்ணுறது, நீங்கள் இருக்கீங்களே அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டிகிட்டே வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு கார் ஸ்டாப் பண்ணிட்டு, வாங்க டே நீ மட்டும் போய் அவளை இப்படி சமாளிச்சுட்டு அப்புறம் நீ கூப்பிட்றியா, நான் உள்ளே வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லூனா, ஏன் லூனா இப்படி சின்ன குழந்தை மாதிரி பண்ணுறீங்க, சரிடா ரொம்ப பண்ணாத, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் உள்ளே போகிறாங்க. ஆரம்பம் லூனா உள்ளே போகும்போது, நீங்கள் தான் உங்களுக்கு இப்போ ஒரு 18 இயர்ஸ் இருக்கும், ஒரு மாதிரி கோச்சிட்டு உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அப்படியே தலையை திருப்பிக்கிறீங்க கோவத்தில். ஸோ அவங்க லூனா வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, சாரிடி அம்மா தெரியாமல் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிடி மறந்துட்டேன், ப்ளீஸ் அம்மா அப்படியெல்லாம் பண்ணாத, அம்மாவுக்கு பாவம் இல்லை, அம்மா எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன்ல, ஸோ அதனால் அம்மா மறந்துட்டேன் விட்டுரு அப்படி சொல்லிட்டு அவங்க எவ்வளவோ ஐஸ் வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால முடியல, நீங்கள் இன்னும் கோச்சிட்ருக்கீங்க, உம்முட்ருக்கீங்க. அப்புறமா ஆரம் தான், வையன் அம்மா தானே தெரியாமல் மன்னிச்சிட்டேன் ப்ளீஸ், பாவம் தானே அவங்க அப்படி சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் அது கூட கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஆரம், உங்கள் அம்மா உனக்கான கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, அவங்க ஒன்றும் மறக்கலை அப்படின்னு சொல்கிறாரா. அப்போ லூனாவே திரும்பி பார்க்குறாங்க, என்ன கிஃப்டா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன கிஃப்டா, எனக்காண்டி மம்மி வாங்கி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா பக்கம் திரும்பிட்டு, அம்மா எனக்கு வாங்கி வச்சுருக்கீங்களா, எங்கே கிஃப்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க ஒன்றுமே புரியாமல் மண்டியை சொரிஞ்சிட்ருக்காங்க, என்ன கிஃப்ட்டு, என்ன சொல்கிறான் இவன் அப்படின்ட்டு. அப்போ ஆரம் தான் சிக்னல் காமிக்கிறாரு, ரூமில் இருக்குது கிஃப்ட்டு, போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. சொல்லணும்னா உனக்கு நான் தான் கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கேன், இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு அப்படியே பின்னாடி பேட் பண்ணிட்டு போகிறாங்க, தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆரம்பம் லைட்டாக சிரிச்சுட்டு உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. வையன், ஏன் வையன் இவ்வளோ கோச்சிக்கிற, அம்மா பாவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பாவம்மா அவங்க பண்ணுறதெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை திட்டிகிட்ருக்கீங்க. ஆரம்பம்லாம் கேட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் அம்மாவும் போயிட்டு ஒரு குட்டியோண்டு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட் பாக்ஸ் இது, என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஆரம்ப, நீ ஓப்பன் பண்ணால் உனக்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ நீங்களும் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. உள்ள ஒரு கீ இருக்குது, என்ன கீ இது, கீ என்ன கீ இது, என்னம்மா சொல்கிற, நீ தானே வாங்கின, என்ன கீ இது. அப்போ ஆரம்பம், வா நானே காமிக்கிறேன், வெளில இருக்கு உனக்கு ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் போகிறீங்க. அப்புறமா ஆரம் காமிக்கிறாரா, பார்த்தா உங்களுக்காண்டி ஒரு புது கார் தான் அங்கே வாங்கி வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்து செம்ம எக்ஸைட் ஆகிட்டீங்க, ஏன்னா நீங்கள் கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிருப்பீங்க. உங்கள் அம்மா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருப்பாங்க. ஆனால் ஆரம் தான் உங்களுக்காண்டி கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அவங்க அம்மா தான் பண்ணாங்கன்னு நினச்சிட்டு, அம்மா தேங்க்யூம்மா, இத்தனை நாளாக கேட்டுட்டு இருந்தேன், எனக்காண்டி வாங்கி கொடுத்துட்டல மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அப்படியே குதிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா கோவம் ஆயிடுச்சு, கார் ஏன்டா வாங்கி கொடுத்த இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முறைச்சிட்ருக்காங்க ஆரம். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பி கூட பார்க்கல லூனாவை.
அவங்க முறைச்சாலும் நீங்கள் உங்கள் அம்மா பார்க்கும்போது அவங்க சிரிச்ச மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு நீ கேட்டல செல்லம், அதனால தான் அம்மா வாங்கி வச்சுருந்தேன், எப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த காரெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உட்காந்து அம்மா எனக்கு இது போகணும், நான் இதில் ஃபஸ்ட் ட்ரைவ் போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாண்டி, நீ வாடி, நானே டயர்டில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. அம்மா சரி விடு, ஆரம் நீ கூப்பிட்டு போடாவல, ஓகே நான் போய்க்கிறேன் லூனா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு காரில் உட்கார்றாரு. நீங்கள் அவர் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் குதிச்சுட்டு இருக்கீங்க. லூனா பார்த்து போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடுங்க, ஃபஸ்ட்டு நைட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஆரம் என்ன போகலாமா, போகலாம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குதிச்சுட்டு இருக்கீங்க. ஆரமும் உங்களை கூப்பிட்டு போகிறாரு. போயிட்டு இருக்கும்போதே நீங்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க, மியூசிக்கெல்லாம் போட்டு செம்ம டான்ஸு அப்படின்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம் உங்களையே பார்த்து ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா ஆரம் எனக்கு வண்டி ஓட்டு சொல்லித்தரீங்களா? ஓகே சொல்லித்தரேன், எப்போ சொல்லித்தரட்டும்? நாளைக்கு சொல்லித்தரீங்களா? நாளைக்கு உனக்கு காலேஜ் இருக்குல்ல, காலேஜ் இருந்துட்டு போட்டு அது ஒரு சைடு, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்க. எங்கள் அம்மாலாம் வேலையே செய்கிறது இல்லையா என்ன, அவங்கக்கிட்டே எல்லா வேலையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்துடுங்க எனக்கு சொல்லி கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக சொல்கிறீங்க. ஆரம் ஆனால் லூனாக்கே எல்லா வேலையும் கொடுக்க முடியாதுல்ல, அவங்க பாவம் இல்லை, அவங்க பாவமா என்கிட்ட என் பொய் சொல்கிறாங்க, அவங்க என் பர்த்டே அவங்க சுத்தமாக மறந்துட்டாங்க, எனக்கு தெரியும் இது நீங்கள் தான் வாங்கி வச்சுருந்தீங்கன்னு, என்கிட்ட நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆரம் உனக்கு இல்லை அப்படிலாம் கிடையாது, லூனா தான் உனக்காண்டி வாங்கி வச்சாங்க. ஆரம் எனக்கு தெரியாதா, போதும் நீங்கள் நிப்பாட்டுங்க, எங்கள் மம்மி பொய் சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் அம்மா மூஞ்சி பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் ஓகே இவர்கிட்ட இருந்தால் அப்போ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையாக ஒத்துக்கிறாரு. நீங்கள் எனக்கு தெரியும் அவங்க பண்ண தப்புக்கு எல்லா வேலையும் அவங்க மண்டையிலே போட்டு வந்துடுங்க, நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் அம்மா அங்கே போய் தூங்கிட்டாங்க போல், நீங்கள் வந்து பார்க்குறீங்க, பார்த்தா தூங்கிட்டாங்க, நல்லா தூங்கிட்டுருக்காங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட அவ்வளோலாம் இருந்ததில்லை. ஸோ நீங்கள் உங்கள் அம்மாவோட பாசத்துக்காண்டி ஏங்கியிருப்பீங்க. உங்கள் அம்மாவுக்கும் அது புரியுது, இருந்தாலும் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்கனால உங்களை அவ்வளோவெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ஆரம் தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்திருப்பார் சின்ன வயசுலேருந்து. ஸோ நீங்கள் ஆரமுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே க்ளோஸு. ஸோ ஆரமும் உங்கள் வீட்டில் தான் தங்கிட்டுருப்பார், ஏன்னா அவர் அம்மா அப்பா ரீசெண்டாக இறந்துருப்பாங்க. ஸோ ஆரம் ஒருத்தர் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லூனா தான் நீ என் வீட்டுக்கே வந்துடுறா, நான் 3 பேருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரம் அதுக்கு ஒத்துருக்க மாட்டார். இருந்தாலும் லூனா தான் வாடா நான் உன்னை என் தம்பி மாதிரி பார்த்துட்ருக்கேன்டா வாடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆரமுக்கும் அது ஒரு மாதிரி எமோஷ்னல் ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால தான் அவர் லூனா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒரே வீட்டில் தங்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் அதை உங்கள் அம்மா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருந்திருப்பீங்களா. ஆரமாக அதை கவனிக்கிறாரு, அவருக்கும் கஷ்டமாக இருக்குது. என்ன பார்த்துட்ருக்க, உங்கள் அம்மா தூங்குறாங்களா, நீயும் போய் தூங்குப்போ அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு டைவர்ட் பண்ணலான்னு பார்க்குறாரு. நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாகிடுறீங்க. ஆரம் இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் நீங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஆரம் என்னாச்சு பாவம், அவள் லூனா பாசத்துக்காண்டி ஏங்கிட்டுருக்கா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் போகிறதையே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு பெட்டில் போய் படுத்துட்டு உங்கள் அப்பாவை தான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் அப்பா இறந்து போயிருப்பார் டியூ டு சம் ரீசன்ஸ்னால. ஸோ நீங்கள் உங்கள் அப்பாவே நினச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருப்பீங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நீங்கள் உங்கள் அப்பா பார்த்தது கூட கிடையாது. லூனா தான் சொல்லியிருப்பாங்க உங்கள் அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் அம்மா சொல்கிறத நம்பிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க நிறையா வாட்டி அவங்க ஹஸ்பண்ட் நினச்சி. நீங்கள் அதுக்கு மேலே எதுக்கு அம்மாவை நம்ம கேட்டு கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா டாப்பிக்கே எடுக்கலை. இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்குது, நம்மளுக்கும் அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம ஃபேமிலியாக நம்ம என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் நினச்சிட்டு ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கே போயிட்டீங்க. அப்போ டோர் நாக் ஆகுது. நீங்கள் யார் அப்படின்னு பார்க்குறீங்க. பார்த்தா ஆரம் தான். அவர் கேக் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு. ஆரம் நீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்தா உனக்கு தான், நீ உன் பர்த்டே இல்லை, கேக் கூட நம்ம கட் பண்ணலான்னா எப்படி, உங்கள் அம்மா தூங்கிட்டாங்க விடு, நம்ம 2 பேர் மட்டும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறாரு. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து பெட்டில் உட்காடுறீங்க. ஆரம் இந்தா
கேண்டில் ஊது அப்படின்னு சொல்கிறாரு சிரிச்சுட்டு. நீங்களும் இப்போ நல்லாவே சிரிச்சுட்டு கேண்டில் ஊதுறீங்க அப்படின்ட்டு. ஆரம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த கேக்கெல்லாம் எடுத்து உங்கள் மூஞ்சில் அப்பிட்டுருக்காரு. நீங்களும் எடுத்து அப்பி அப்படியே விளாண்டுட்ருக்கீங்க 2 பேரும் மாற்றி. அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஓடி பிடிச்சி விளாண்டுட்ருப்பீங்களா. ஆரம் வந்துட்டு உங்களை அப்படியே பின்னாலேருந்து பேக் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோலாம் ஃபீல் ஆன மாதிரி தெரில. ஆனால் ஆரம் ரொம்ப ஃபீலிங்காக தான் அதை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை பிடிச்சிடுறீங்க, போங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போங்க அங்கிள், நீங்கள் ரொம்ப டைம் ஆச்சு, நீங்கள் போய் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பெட்டில் தப்புன்னு பார்த்து தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஆரம் ஃபஸ்ட்டு போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கு, அப்படியே தூங்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஆரம் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோர் லாக் பண்ணிட்டு வெளில வந்துட்டு நின்று அதான் யோசித்து பார்த்துட்ருக்காரு. அவருக்கு உங்களை சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எந்த மாதிரி ஃபீலிங்னா அவருக்கு இப்போ வரையும் புரிஞ்சதில்லை. ஸோ அதனால தான் அவருக்கும் என்ன இது ஃபீலிங், அவளை டச் பண்ணும்போது எதுக்கு நம்மளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பாடியெல்லாம் எதுக்கு இப்படி ப்ளெஷர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவரும் போயிட்டு அவர் ரூமில் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் அம்மா தான் எந்திரிச்சு வந்தோம் உங்கள் ரூமுக்கு டோர் நாக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? கிளம்பி காலேஜ் போடி அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜெலாம் போக முடியாது. ஏன் போக முடியாது? அம்மா எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன் வீட்லேயே படுத்து. அடி பிச்சிடுவேன், மரியாதை கிளம்பு, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. ஆரமும் கொஞ்சம் இன்றைக்கி லேட்டாக போகிறதா இருக்கும். ஸோ ஆரமும் லேட்டாக ரெடி ஆகிட்டு வராரா. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காடுறீங்க. இன்னும் ப்ரெஷ் கூட பண்ணிங்களான்னு தெரில, அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கீங்க நைட் ட்ரெஸ்ஸோட. ஆரம் என்ன ரெடி ஆகாமல் இருக்க, காலேஜ் போகலையா? இல்லை ஆரம், எனக்கு பிடிக்கல. உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். போங்க ஆரம், அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது, அவங்க இன்றைக்கி லேட்டாக தான் வருவாங்க, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஆரமும் வயன் நீ ரொம்ப இப்போலாம் கட்டடிக்க ஆரம்பிச்சிட்ட, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்க பனானாவை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீ பல்லு விளக்குனியா? இல்லையே. வயன் நீ பண்ணுற ரொம்ப பாரு எப்படி பண்ணிகிட்ருக்க, நீ ரொம்பவே டர்ட்டி ஆகிட்ட, மரியாதை போய் பல்லு விளக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சி போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிக்கிறாரு. நீங்கள் ஆராம் நீங்களும் எங்கள் அம்மா மாதிரி பண்ணுறீங்க, போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மெட்ரு மாதிரி சொல்கிறேன். நீங்கள் ஓகே போயிடுறேன், அப்புறம் என்ன ஏதாச்சும் அடிச்சுட்டு போகிறீங்க, அவ்வளோதான் நான் சட்னி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறீங்க. ஆரம்பம் சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரீங்க. என்ன எங்கே காலேஜ் ட்ரெஸ் போடாமல் என்ன ட்ரெஸ் போட்டுட்ருக்க? நீங்கள் என்ன போலியா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே? போலியாவா? நீ போக மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ அனுப்பி வச்சுட்டு தான் நான் போவேன். ஆரம் ப்ளீஸ் வையன், போ ரெடி ஆகிட்டு வா. இல்லை எனக்கு பிடிக்கல. சொன்னால் கேளு வையன், நீ இப்போ காலேஜ் போனேன்னா உனக்கு நான் டிரைவிங் சொல்லித்தரேன்னால அதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு வரீங்க. வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போய் காலேஜில் ட்ராப் பண்ண போயிட்டுருக்காரு. நீங்கள் ஆரம் பக்கத்தில் உட்காந்து போயிட்டுருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஆரம் கிட்ட ஒரு கொஷின் கேட்குறீங்க. ஆரம் என்ன வயன்? இல்லை அவங்கக்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்படியா, என்ன கொஷின்? அது உங்களுக்கு தான் இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சுல, நீங்கள் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காமல் இருக்கீங்க, ஏன் நீங்கள் ஒரு ஆளை கூட டேட் பண்ணதை நான் பார்த்ததே இல்லையே? வயன் அது எனக்கு யாரையும் லவ் பண்ணணும்னு தோணலை. இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அது எப்படி யார் மேலேயும் உங்களுக்கு க்ரஷ் கூடமா வந்ததில்லை? எங்கள் மம்மி மேலே வந்ததில்லை உங்களுக்கு? உங்கள் மம்மி மேலே க்ரஷெல்லாம் வந்ததில்லை, ஒரு மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் சரியா போச்சு, நீங்கள் எதுக்கு மேலே லாய்க்கல போல். என்ன சொன்னேன்? நான் அப்படி சொல்லலை, சும்மா சொன்னேன். இல்லை நீங்கள் கன்ஃபார்ம் யார் மேலே வச்சு லவ் க்ரஷ் ஏதாச்சும் வச்சுருப்பீங்க, அட்ராக்ட் கூடமா ஆயிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆரம் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட்டாக இருக்காரு, ஒன்றுமே உங்ககிட்ட சொல்லலை. நீங்கள் சரி ஆரம் உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆரம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இழுத்துட்டே இருக்காரு. நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியலையே. என்ன ஆரம் நீங்கள் ஒன்றதுக்கும் லாய்க்கலாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்ருக்கீங்க. ஆரம் சைலண்ட்டாக அதில் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் சரி ஓகே உங்களை விட ஒரு
10 ஏஜ் ஆர் 15 ஏஜ் கம்மியாக இருக்க பொண்ணுங்களா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆரம் ஆ ஆ என்ன சொன்ன? இல்லை, உங்களை விட ஒரு 15-16 ஏஜ் கம்மி இருக்க பொண்ணுங்களை நீங்கள் லவ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆரம் அது சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. ஏன் ஆரம் அப்படி சொல்கிறீங்க? ஏன் நீங்கள் ஏஜ் பார்க்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? ஆரம் இல்லை, அப்படி சொல்லலை. அது சரியாப்பட்டு வராது எனக்கு. அது எப்படி அவ்வளோ சின்ன பொண்ணை என்னால் லவ் பண்ண முடியும்? நீ சொல்கிறத பார்த்தா ஓ ஏஜ் பொண்ணுங்களை தான் சொல்கிற, அவங்கெல்லாம் எனக்கு எப்படி செட் ஆவாங்க சொல்லு நீயே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அது ஏன் லவ்வில் ஏஜெல்லாம் பார்க்கக்கூடாது, நீங்கள் யாரை வேணால் லவ் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கூலாக தான் சொல்கிறீங்க. ஆரம் உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் கார் ஓட்டிகிட்டு போய் எதுவுமே பேசாமல் போய் உங்கள் காலேஜ் முன்னாடி ட்ராப் பண்ணுறாரு. நீங்கள் சரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா? அப்போ ஆரம் சரி வையன் நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆரம் ஒரு நிமிஷம். என்ன வையன், நீங்கள் தான் சொன்னீங்களே எனக்கு கார் ஓட்டி சொல்லித்தரேன்னு, ஈவினிங் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஆரம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அவரும் போகிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது, உங்கள் காலேஜில் முடிச்சுட்டு வரீங்க. பார்த்தா ஆரம் அங்கே தான் இருக்கார். ஆரம் இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஆரம் இவர் உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு கேட்குறா. இது எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு தான். ஓ, அவர் என்ன இங்கே பண்ணுறாரு? அவர் என்னை கூப்பிட்டு போக வந்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மாவே வந்திருக்கலாம்ல, எதுக்கு உங்கள் ஃப்ரெண்டாக அனுப்புகிறாங்க? என்ன பேசுகிற, இவங்களும் என் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு என்ன, உங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டும் இந்த வீட்டில் தான் இருக்காங்களா? இது ஏதோ தப்பாக படுதே வையன். ஏண்டி இப்படி சொல்கிற? ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் அவனுக்கும் கொஞ்சம் தான் ஏஜ் டிஃப்ரென்ஸு. ஒருவேளை உங்கள் அம்மாவும் இவனும் லவ் பண்ணிகிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுற. நீங்கள் என்ன சொன்ன? இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசுகிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவன் இல்லை அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா எப்படி? இவங்க எவ்வளோ வருஷமாக உங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க, அப்புறம் எப்படி கொஞ்சம் கூட லவ் வராமல் இருக்கும்? நீ இதை கொஞ்சம் யோசிக்கணும்ல, கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றி விட்றா. நீங்கள் ஆமாவா அப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுட்லேயே காரை நோக்கி தான் வந்துட்டுருக்கீங்க. உள்ள உட்காந்துட்டு இருக்காரு, கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டீங்க. வந்துட்டு அவர் பக்கத்தில் ஒன்றுமே பேசாமல் உட்காந்துட்ருக்கீங்க. என்னாச்சு வையன், ஏன் இப்படி இருக்க? ஒரு ஹாய் கூட நீ சொல்லலை. ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொன்னதையே. அப்புறம் என்ன வையன், உனக்கு டிரைவிங் சொல்லி தரட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இல்லை ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன வையன், நீ தானே எல்லாம் சொல்லி கொடுக்கணும், நான் இப்போயே இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்ககிட்ட. அது எனக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வையன், நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காரை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்போ உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்ன சொல்கிற, என்ன கேட்கணும்? இல்லை நீங்கள் நிஜமாகவே எங்கள் மம்மிக்கும் உங்களுக்கும் ஒன்றுமே இல்லையா? அப்படியே ஸ்டக் ஆகிட்டாரு, அப்படியே டிரைவிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஏன் இப்போ ஸ்டாப் பண்ணீங்க? இல்லை இப்போ நீ என்ன கேட்ட? அது எங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிற வையன்? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க எனக்கு ஒரு அக்கா மாதிரி, எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க மேலே எனக்கு எப்படி லவ் வரும்? நீ இப்படியெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எங்கள் அம்மா அழகாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன? உங்கள் அம்மா அழகாக தான் இருக்காங்க, இருந்தாலும் எனக்கு அவங்கள அப்படியெல்லாம் பார்க்க தோணலை. அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்கு கிடச்ச ஒரே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அது அவங்க தான். அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுறாங்க, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ சரி என்ன வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயின பிறகு நீங்கள் உள்ளே போயிடுறீங்களா? என்னாச்சு வையன், நீ ஒரு மாதிரி இருக்கியே, என்ன? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. சரி இரு, உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ் போட்டோன்னே அப்படியே உட்காந்துடுறீங்க பெட்டில். நீங்கள் அங்கேருந்து எந்திரிக்கவே இல்லை. ஏன் எங்கள் அம்மாவை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் யோசிச்சுட்ருக்கீங்க. இவர் ஏன் மற்றவங்க யாரையுமே லவ் பண்ணல, ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ அதையும் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் சின்ன பொண்ணுங்களெல்லாம் லவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது உங்களுக்கு இன்னுமே டிஸ்டர்ப் ஆகுது.
ஸோ நீங்கள் அதையே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஆரம் உள்ளே வராரு. நீங்கள் ஒன்றுமே ரியாக்ட் கொடுக்காம உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் வந்துட்டு ஏ வயன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. நீங்கள் ரியாக்ஷனே கொடுக்கல. உங்ககிட்ட வந்துட்டு ஏ வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லைட்டாக ஷேக் பண்ணுறாரு. நீங்கள் அப்போ அப்படியே எந்திரிச்சிடுறீங்களா பதட்டத்தில்? அப்போ அந்த காஃபியை வந்துட்டு நீங்கள் கொட்டி விட்றீங்க. அது அப்படியே ஆரம் ஷர்ட்டில் அப்படியே விழுந்துருது. ஐயோ ஐயோ ஆரம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஷர்ட்டில் ரிமூவ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க டிஷ்யூ எடுத்து தொடச்சிட்ருக்கீங்க. ஆரம் உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவர் ஷர்ட்டை கழட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்ருக்கீங்க. ஆரம் ஏ வையன் நானே பார்த்துக்கிறேன் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூசுது. ஸோ அவர் ஒரு மாதிரி நெளிஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் அதை தொடச்சிட்டுலேயே ஒரு மாதிரி மும்மரமாக பண்ணிகிட்ருக்கீங்க ஆர்வமாக. அதுக்கப்புறம் தான் ஸ்டக் ஆகிட்டு ஐயோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் நிமிந்து பார்க்குறீங்க. ஆரம் உங்களே பார்த்துட்ருக்காரா? நீங்கள் சாரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஆரம் இரு நான் இங்கே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. நீங்கள் இப்போ ஏன் நீ என்ன பண்ணுற? அவர் உன்னோட எவ்வளோ பெரியவர், அவர்கிட்டையும் இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே போகிறீங்க அவர் ஷர்ட் எடுத்துகிட்டு. அப்போ நீங்கள் அந்த ஷர்ட்டை பார்க்குறீங்களா? அப்போ தான் நீங்கள் அந்த அவரோட பாடியெல்லாம் டச் பண்ணியிருப்பீங்களே. ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதே யோசிச்சுட்ருக்கீங்க. அவர் இவ்வளோ வயசானாலும் எவ்வளோ ஃபிட்டாக பாடி பில்டராக இருக்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு போய் அவருக்கு வேறு ஷர்ட் எடுத்துகிட்டு வரீங்க ஒரு ரூம்லேருந்து. அதுக்குள்ளாட்டியும் ஆரம் அவர் அந்த ஃப்ரெஷ்அப்பெல்லாம் ஆகிட்டு வராரா? இன்னும் ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கார். நீங்கள் பார்க்குறீங்க. அவரே ஒரு மாதிரி மிஸ்மனஸ் ஆகி பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்களா டோர்கிட்டே. ஆரம் வந்துட்டு உங்கள் கையில் இருக்க ஷர்ட்டை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு ஒரு ஸ்டைலாக போட்டு சரி வையன் உனக்கு நான் இப்போ காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ ஆரம் போகிறாரா? ஆரம் உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்ன வையன்? இல்லை நான் உங்ககிட்ட இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா? நீங்கள் ஆரம் என்ன வையன்? இல்லை நீங்கள் எனக்கு டிரைவிங் சொல்லித்தாங்க, இப்போது எனக்கு இப்போ கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் நீ தானே வேணான்ன வையன்? எனக்கு இப்போ கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆரம் சரி ஓகே ரெடி ஆகிட்டு வா போகலாம் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு ரெடி ஆகிட்டு கீழே போகிறீங்க. ஆரமும் நீங்களும் அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. கிளம்பிட்டு இருக்கும் போதே உங்கள் அம்மா கிட்ட இருந்து தான் கால் வருது. நீங்கள் ஹலோம்மா என்னடி எங்கே இருக்க? ஆரம் தான் எனக்கு வண்டி ஓட்டி சொல்லித்தரேன்னால அதனால தான் நான் வண்டி ஓட்ட கற்றுக்க போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா சரி பத்திரம் ஆரம் கூடயே இரு ஓகேவா? நீ ஏதாச்சும் பண்ணிவிட்டு அது யாருக்காச்சும் ஆக்சிடெண்ட் ஆகிட போகுது ஒன்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அம்மா ஆமாடி உன்னையெல்லாம் நம்ப முடியாது, ஆரம் கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் ஸ்பீக்கரில் போடுறீங்க. அப்போ ஆரம் என்ன இல்லை மம்மி உங்ககிட்ட பேசுமா அப்படின்னு நீங்கள் சிக்னல் காமிக்கிறீங்க. ஆரம் ஓகே என்ன லூனா? இல்லை ஆரம் நீங்கள் சொல்லித்தர போகிறேன்னு எனக்கு புரியுது. எனக்கு கொஞ்சம் பார்த்து நீயும் இப்போ சேஃப்டியாக இரு ஓகேவா? அவள் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட் பண்ணி உனக்கு ஏதாச்சும் ஆகிட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம் உங்களை ஒரு மாதிரி சிரிச்சிட்டு பார்க்குறாரு. நீங்கள் ஃபோனை பார்த்து முறைச்சிட்ருக்கீங்க. இன்னம்மா நீ என்னைய பற்றி கவலைப்பட மாட்டேற நீ? நீ இங்கே தான் இருக்கியா? ஏன்டி ஸ்பீக்கரில் போட்டிருக்க? நான் ஆரம் கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன். போதும் நீ நிறுத்து, நீ ரொம்ப பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஆரம் சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் ஒரு கோச்சிட்ட மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஆரம் ஒரு காலி கிரவுண்டு மாதிரி போய் நிற்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் உங்களை இந்த சைடு வர வச்சுட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக தான் பண்ணுறீங்க, நல்லாவே ஓட்டுறீங்க. ஸோ ஆரம் பரவாயில்லையே வையன் நீ இப்போல்லாம் நல்லா பிக்கப் பண்ணுற வண்டி ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறமா சரி ஆரம் அப்போ நானே ஓட்டுட்டா, இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க நானே ஓட்டுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஓட்டுறீங்க, ஸ்டார்டிங்கில் தடுமாறுறீங்க. ஆரம்பி பயந்துட்டு ஏ வையன் பார்த்து ஓகே ஸ்டார்டிங் ட்ரபிள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நல்லாவே ஓட்டுறீங்க. வீட்டுக்கு வரையும் நீங்கள் தான் ஓட்டிகிட்டு வரீங்க. ஆரம் பரவாயில்ல வையன் நீ நல்லா ஓட்டுற அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்குறீங்க காரை விட்டு. சரி நான் லாக் போட்டு வந்துடுறேன் நீ வீட்டுக்குள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த டிரைவர் சீட் கிட்ட வந்துட்டுருக்காரா. வந்துட்டு கார் ஓப்பன் பண்ண போகிறாரு. அப்போ நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, அவர் சீக்ஸ்லேயே கிஸ் பண்ணிட்டு தேங்க்யூ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறீங்க. ஆரம் அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டுருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு புரியல.
அதனால அப்படியே நின்றுட்டுருக்காராம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிஸ் பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ண அந்த சீக்ஸே தடவி பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே வராரு. நீங்கள் உள்ளே வந்திருப்பீங்களா, ஒரு மாதிரி நல்லாவே ஸ்மைல் பண்ணிட்டே உள்ளே வரீங்க. வந்து பார்த்தா உங்கள் அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. உங்கள் அம்மா பார்த்தோன்னே உங்களுக்கு கோவம். என்னம்மா நீ ரொம்ப பண்ணல, நீ என் ஃபோனில் எவ்வளோ கலாய்ச்ச, நீ இப்போல்லாம் ரொம்ப பண்ணுற, நீ போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்ருக்கீங்களா உங்கள் அம்மா? வையன் நானே உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் பேசணுன்னு வந்தா, நீ ஏன் வையன் இப்படி பண்ணுற? என்ன பேசணும் நீ? இல்லடி அது ஒன்றும் இல்லை. என்னாச்சு சொல்லுமா? ஏதாச்சும் சீரியஸா, ஏதாச்சும் உனக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பதற்றத்தில் கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா வையன் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸான மோடில் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்களும் ஆர்வமாக கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் அம்மா அது சும்மா ஃபன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் புஷ்ஷுன்னு ஆகிட்டீங்க. அம்மா ஏம்மா இப்படி என்னை வச்சு கலாய்க்கிறதே உனக்கு வேலையா அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் அம்மா பேசிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஆரம்பம் வராரு. என்னடா ஆரம் சொல்லி கொடுத்தியா, நல்லா கற்றுக்கிட்டாலா இல்லை வேறு யாரையாச்சும் சாவடிச்சிட்டாலா அப்படின்னு கேட்குறாங்க. மா ஆரம் இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே ஓட்டினா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. சரி வையன் நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்காமலே சொல்கிறாரு. நீங்கள் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. சரி ஆரம், அப்போ நாளைக்கும் எனக்கு கொஞ்சம் சொல்லித்தரீங்களா? நாளைக்கா? இல்லை நீ தான் கற்றுக்கிட்டியே. இல்லை இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், நீங்கள் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஆரமுக்கும் தான் ஒன்றும் புரியல நீங்கள் பண்ணுறதெல்லாம். அவருக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் எப்படியே டைம் ஸ்கிப் ஆகாமல் இப்போ எல்லோரும் சாப்பிட்றதுக்காண்டி அசம்பிள் ஆகிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஆரம்ப காணோம். நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட மா எங்கம்மா ஆரம் அப்படின்னு கேட்குறீங்க. நீ ஏன்டி எப்போ பார்த்தாலும் ஆரம்ப பேர் சொல்லி கூப்பிட்றேன், உன்னை விட எவ்வளோ பெரியவன், ஏன் இப்படி கூப்பிட்ற? என்னம்மா சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தானே கூப்பிட்றேன், இப்போ மட்டும் என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு சரி நான் கேட்டது என்ன, எங்கே ஆரம், அவர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா அது அவன் சாப்பிட்டானா, அவன் ரூம்லேயே சாப்பிட்டுக்கிறேன்ட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏம்மா? தெரியலடி, அவன் தான் சொன்னான். சரின்ட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் அவர் ஒருவேளை நம்மளுக்காண்டி தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா பார்க்குறேங்க. லூஸு ஏன்டி சிரிக்கிற? உன்னை நினச்சேன் சிரித்தேன். ஐயோ லூஸு பிடிச்சிருச்சு, ஃபோனை பார்க்குறல்ல நல்லா பைத்தியம் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமாவும் சொல்கிற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாங்க. நீங்களும் அதுக்கப்புறம் போய் ரூமில் படுத்துட்ருக்கீங்க. அப்போ ஃபுல்லாக நீங்கள் ஆரம் கிஸ் பண்ணது அது ஒரு மாதிரி உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஸோ அதையே நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. ஏன் நம்மளுக்கு அவர்கிட்ட இப்படி ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் பற்றியே யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சிட்டு காலேஜ்க்கு ரெடி வரீங்க. அம்மா இன்றைக்கும் நீ ஆரம் கூப்பிட்டு போக சொல்லுமா. ஏன் எதுக்கு ஆரம் கூப்பிட்டு போக சொன்னோம், நீயே போடி அம்மா ப்ளீஸ். ஆரம் இல்லடி, அவன் போயிட்டாரா? எங்கே போனார்? வேலைக்கு, இன்னைக்கு சீக்கிரம் வேலை இருந்தனால அவன் சீக்கிரம் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆரம் உங்களுக்கு நேற்று நைட்லேருந்தே இக்னோர் பண்ணிகிட்ருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நீங்கள் இப்போ கால் பண்ணுறீங்க ஆரம்க்கு. அவர் ஆஃபீஸ் ரூமில் சும்மா தான் வெட்டியாக தான் உட்காந்துட்ருக்காரு. உங்கள் ஃபோன் வருது, அவர் பார்க்குறாரு. ஆனால் அது என்ன நினச்சான்னு தெரியல, அது எடுக்கவே இல்லை. அவர் உங்களை இக்னோர் பண்ணுறாரு தான். ஸோ அது உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதிரி சேடாகவே போகிறீங்க காலேஜுக்கு. இந்த சைடு உங்கள் அம்மாவும் போயிருப்பாங்க வேலைக்கு. அப்போ அவங்க ஒரு ஆர்வமாக ஆரம்பிக்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஆரம் ஒரு மாதிரி உட்காந்து யோசிச்சுட்ருப்பாரா. அப்போ உங்கள் அம்மா லாரா ஆரம் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக வராங்க. ஆரம் ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெஞ்சு தட்டுறாங்க. அப்போ தான் ஆரம் என்ன லூனா? இல்லைடா இங்கே பாரு, எத்தனை நாளாக நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறாங்க. ஆரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லெட்டர் தான். ஃபாரினுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு வரணும் அந்த மாதிரி. அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு. அதுக்காண்டி தான் லூனாவும் ஆரமும் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கிடச்சிருச்சு. ஸோ அதனால உங்கள் அம்மா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஆரமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்போ அவங்க என்னடா ஆரம் அப்போ பேக் பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் போகணுமா? ஏன்? இல்லை நீ தானே போகணும், போயிட்டு வா, போயிட்டு எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வா. ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஜாஸ்தி நீ தான் ஈடுபாடு காமிச்சு டே அண்ட் நைட் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்க. அப்போ நீ போகிறது தான் கரெக்டாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம் இல்லை இது தப்பு, இது உனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி எடுத்துக்கோனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொல்லிகிட்ருக்காங்க.
அப்போ ஆரம் இல்லை என்னால் போக முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரா. லூனா ஏன்டா அப்படி சொல்கிற? இல்லை எனக்கு போக பிடிக்கல. சரி ஓகே விட்றா, அப்போ இது எனக்கு தான் லாபம், போய் நான் நல்லா என்ஜாய் பண்ணி உனக்கு ஃபோட்டோ அனுப்பி வெறுப்பேற்றுறனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆரமும் சிரிக்கிறாரு. சரிடா அப்போ நான் போகிறேன், நீ தான் அப்போ வயனை பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஓ அவள் வேறு இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்க்கு இப்போ தான் புரியுது. இல்லை லூனா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரா. அதெல்லாம் இல்லை இப்போலாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லூனாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆரம் ஐயோ நாமளே வம்பவல் கொடுத்து வாங்கிட்டோம் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உட்காந்துட்ருக்காரு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு உட்காந்துட்ருக்கீங்களா வீட்டில் சும்மா ஃபோன் ரோல் பண்ணிட்டு. அப்போ உங்கள் அம்மா வராங்க ஒரு மாதிரி ஹாப்பியாக. நீங்கள் என்னம்மா இன்னைக்கு ரொம்ப குஷியாக இருக்க போல்? ஆமாடி ரொம்ப தான் குஷியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பின்னாடி பார்க்குறீங்க, ஆரம் தான் தேடுறீங்க. கரெக்டாக ஆரமும் வராரு. அவர் வந்து கூட உங்களை பார்க்கல, அவர் அப்படியே ஒரு ரூம்க்கு போயிடுறாரு. அதுக்கப்புறமா நீங்கள் ஆமாம் என்னாச்சு ஆரம்க்கு, ஏன் அவர் இப்படி இருக்காரு? ஏன் தெரியலையேடி, அவன் என்னாச்சும் அப்செட்டாக இருப்பான்னு நினைக்கிறேன். விடு, நான் ஒரு ஹாப்பினஸ் வச்சுருக்கேன், என்னன்னு கேட்க மாட்டியா? என்னம்மா? நான் ஃபாரினுக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா என்னம்மா என்னை விட்டு போறியா? நீ என்ன சொன்ன, இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சோன்னே என் கூட தான் இருப்பேன்னு சொன்ன தானே, என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு சொன்ன தானே, இப்போனே இப்படி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆரம் இல்லடி, அது வந்து தொல்லை இல்லாமல் நான் கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், விடமாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அம்மா ஏம்மா? நான் போயிட்டு வந்துடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி அப்போ ஆரமும் வராரு அவங்க கூட. இல்லடி ஆரம் இங்கே தான் இருப்பான், உன் கூட தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் குஷியாக இருக்குது. ஓகே ஆரம் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சாலும் லாஸ்ட் டைமில் நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஏன்னா சும்மா தான் நாடகம் ஆடிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒத்துக்கிட்டா அவங்க எதாச்சும் நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஆச்சு, உங்கள் அம்மாவுக்கும் நீங்கள் எல்லாம் பேக் பண்ணி அவங்களும் கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்களும் ஆரம் மட்டும்தான் வீட்டில் இருக்கீங்க. உங்களுக்கு ஆரம் கிட்ட போய் பேசணும் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் போய் ஆரம் டோரை நாக் பண்ணுறீங்க. ஆரமும் ஓப்பன் பண்ணிட்டு என்ன வயன்? இல்லை அது வந்து எனக்கு டிரைவிங் சொல்லித்தாங்க. இல்லை வயன் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் ப்ளீஸ், இல்லை வையன் நான் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் லாக் போட்டுறாரு. நீங்கள் என்னவா இவனுக்கு ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஆரமே சரின்ட்டு வராரு. உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டேன்னு நினச்சிட்டார் போல். ஸோ அவர் உங்கள்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீங்கள் பார்த்தா சோஃபாவில் உட்காந்துட்டு மூவி தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கீங்க ஆரம் பற்றி நினச்சிட்டு. அப்போ ஆரம் வந்து பக்கத்தில் உட்கார்றா. நீங்கள் அப்போ கவனிக்கல. அதுக்கப்புறம் எதார்த்தமாக நீங்கள் பக்கத்தில் இருக்க பில்லோவை எடுப்பீங்களா, அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க ஆரம் இருக்கிறது. ஆரம் என்ன வந்துட்டீங்க, என்னாச்சு, என் மேலே கோவமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. ஓ மேலே எதுக்கு நான் கோவப்படணும், நீ அப்படி என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஆரம் அது நீங்கள் என்னை இக்னோர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் சீச்சி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சரி ஓகே அப்போ நம்ம மூவி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அப்போ ஆரம் ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் மூவி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வேணும்ட்டே ஒரு மாதிரி ரொமான்டிக்கான மூவிஸ் எல்லாம் போடுறீங்களா. ஆரம்க்கு அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியல. அவர் ஒரு மாதிரி தான் அவர் நீஸெல்லாம் டைட்டாக பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காரு உங்களோட தூரமாக. நீங்கள் வேணும்னே அவர் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல்லாகவே ஆரம் பக்கத்தில் போய் உட்காந்துட்டீங்க. ஆரமும் அதை சுதாரிச்சுட்டு கொஞ்சம் தள்ளி உட்கார்றாரு. நீங்கள் இருந்தாலும் ஒரு பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஆரமும் தள்ளி தள்ளி போகிறாரு. நீங்கள் வந்துட்டே இருக்கீங்களா. லாஸ்ட் டைமில் ஆரம் கீழே விழுந்துட்டாரு. நீங்கள் அவர் மேலே போய் விழுந்துட்டீங்க. அப்போ கூட நீங்கள் ஆரம்பை விடல. அப்போ நீங்கள் ஆரம் மேலே இருக்கீங்க. ஆரம் உங்கள் ஐஸையே பார்த்துட்ருக்காரு. நீங்களும் அவரையே பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் 2 பேர் பார்த்துட்ருக்கீங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் சாரி ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஆரம் வையன் நீ ஏதாச்சும் மனசில் நினச்சிட்டு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகலான்னு பார்க்குறாரு. நீங்கள் அவர் ஹேண்டை பிடிக்கிறீங்க. என்ன வையன். இல்லை ஆரம் நீங்கள் உங்களுக்கு என்னை பிடிக்குமா. எனக்கு பிடிக்கும் நீ வையன், சின்ன வயசுலன்னு பார்க்குறேன், உன் மேலே எனக்கு நிறைய பாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஆரம் நான் அப்படி சொல்லலை. பின்ன எப்படி சொல்கிற வையன், நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்னை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாகவே கேட்டுறீங்க. ஆரம்கே ஒரு மாதிரி ஸ்டன்னாகி உங்களே பார்த்துட்ருக்காரு. நீங்கள்
ஆமாம் ஆரம், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வரீங்க. அவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கார். நீங்கள் அப்படியே ஹீல் பண்ணிட்டு அவருக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஆரம் உங்களை ஒரு மாதிரி ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் கீழே நிற்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆரம், நான் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அழுத்தமாக. ஆரமும் அதுக்கப்புறம் உங்களை பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுனே அவருக்கு புரியாமல் உங்களை பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஆரம், நீங்கள் உங்கள் முடிவை சொல்லணும், இப்பயே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க ஸ்டபனா. ஆரம், வயன் இது தப்பு இல்லையா வயன்? இது லூனாக்கு தெரிஞ்சால் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறது எல்லாம் சின்ன பின்னமாக ஆகிடாதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆரம், நீங்கள் எங்கள் அம்மாவை பற்றி யோசிக்கிறீங்களா? ஏன் ஆரம், அப்போ உங்களுக்கு நான் முக்கியம் இல்லையா, நான் உங்களுக்கு தேவை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆரம்க்கும் உங்களை ரொம்பவே பிடிக்கும், இருந்தாலும் அது கண்ட்ரோல் பண்ணிட்டு தானே இருந்திருப்பார். ஸோ அவரும் வந்துட்டு உங்களை அப்படியே ஃபோர்ஸாக உங்கள் ஹெட்டை அவர் கூட புஷ் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அவருக்கு பேக் கிஸ் பண்ணுறீங்க. 2 பேரும் ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மா வேற இல்லை, ஸோ நீங்கள் 2 பேரும் தனியாக கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம் உங்களை அப்படியே தூக்குறாரு. நீங்களும் ஒரு ஹிப்ஸோடு உங்கள் லெக்கை ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஆரம் உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு ரூமுக்கு. கிஸ் பண்ணிட்டே கூப்பிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் போய் பெட்டில் போடுறாரு. நீங்களும் ஆரம் பார்த்துட்ருக்கீங்க. ஆரமும் வயன், ஐ ரியலி நீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸையும் நீங்கள் குட்டி உண்டாதான் ட்ரெஸ்ஸெல்லாம் போடுவீங்களா, ஸோ அது ஈஸி கழட்டுறதுக்கு, ஸோ அதையும் கழட்டி போட்டுறாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் ஹிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹிக்கீஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதையும் நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. 3 வேறு பண்ணுறீங்க. ஆரம்க்கு அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆரம், ஐயன் ப்ளீஸ் அப்படி சொல்லாத, என் பேரை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் இருந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்க முடியாது அந்த ப்ளஷரை, ஸோ நீங்களாம் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆரம் அப்போது, வையன் என் பேரை சொல்லாத வையன், அப்புறம் என்னால் முடியாது, நீ வேற சின்ன பொண்ணு, உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்ல ஆரம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரமும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களை செம்மையாக மூடாக பாக்கிட்டுருக்காரு. நீங்களும் செம்ம மூடாயிட்டு அவரும் நீங்களும் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. இந்த நைட்டு அவ்வளோ சூப்பராக போகுது உங்களுக்கும் ஆரம்க்கும். உங்களுக்கும் புரியுது இதை எப்படி உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, உங்கள் அம்மா ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களும் ஆரமும் செம்மையாக ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. ஆரம் அப்போது வையன் எந்திரி அப்படி சொல்லிட்டு எழுப்புறாரு. நீங்கள் என்ன ஆரம், இல்லை நேற்று நடந்தது உண்மைதானா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் ஆமாம் ஆரம் உண்மைதான், நான் உங்களை நிஜமாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரமும் ஐ டூ லவ் யூ வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆரமும் உங்களை ஹக் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஃபுல்லு ஒரு மாதிரி டவுட்டாக ஒரு மாதிரி சீரியஸாக யோசிச்சுட்ருக்காரு. லூனா பற்றி தான், லூனாக்கு தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்ருக்காரு. உங்களுக்கும் புரியுது ஆரமாக தான் யோசிக்கிறாருன்ட்டு. நீங்கள் போய் அவர் லிப்ஸில் கிஸ் பண்ணிட்டு ஆரம் இதை பற்றி யோசிக்காதீங்க, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரமும் வையன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் நீங்களும் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. இப்படியே நீங்களும் ஆரமும் ஒரு 1 வீக் தக்குனா 2 பேரும் ஹாப்பியாக ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க, எந்த இடைஞ்சலும் இல்லாமல். ஸோ 1 வீக்குக்கு அப்புறம் தான் இப்போ உங்களுக்கு ப்ராப்ளமாக வரப்போகுது. உங்கள் அம்மா ரிட்டர்ன் ஆகுறாங்க. வந்தோடனே வையன் ஆராம் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எந்தோவாக வராங்க உள்ளே. நீங்கள் 2 பேரும் ஐயோ மம்மிக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுறது சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் புரியாமல் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் வந்து ஹக் பண்ணிட்டு அப்புறம் என்ன 1 வீக் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்க ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி உண்மையே இருக்கீங்களா? அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சு, ஏன் 2 பேரும் இப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்குறாங்க. அது மம்மி எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு தான் மண்டேல ஒரு இடியை தூக்கி போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆரம் பார்க்குறாங்க அவங்க என்னன்ட்டு. ஆரம் லூனா அது நான் வந்துட்டு ஒன்று சொல்லுவேன், அதை நீ கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் 2 பேரும் இப்படி பேசுகிறீங்க, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிடுவேன், நான்லாம் இவ்வளோ ஜாலியான டைப்பு, சீரியஸெல்லாம் நான் ஆக மாட்டேன், நான் வெரி கூல் அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல போகிறாருன்னே தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆரம் லூனா நான்
வயனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிட்றாங்களா. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. இல்லை இப்போ நீ என்ன சொன்ன, என் காதில் ஏதோ தப்பாக விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் அம்மா ஒன்றும் தப்பாலாம் விழுல, அவர் உண்மையாக தான் சொல்கிறாரு, நானும் ஆரம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. அவங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எந்திரிச்சு நின்றுட்டு ஆமாம் லூனா அதான் உண்மை, நான் உன் பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்களும் ஆமாம்மா நான் ஆரம்ப ரொம்பவே லவ் பண்ணுறேன், எங்கள் 2 பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாலியாக சொல்கிறீங்க, என்ன சாக்லேட் கேட்குற மாதிரி. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஆரம் தான் பிடிச்சிட்டு லூனா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாரு. அவங்க ஏச்சி கையறா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களாம். ஆரம்புக்கு ஒரு மாதிரி கவலையாகிடுது. அவங்க கொஞ்ச நேரம் மண்டையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். நீங்கள் அம்மா என்னம்மா என்னாச்சு, நீ தான் ரொம்ப கூலாச்சே அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் நீ இருக்கியடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மண்டையிலே அடிக்கிறாங்க. நீங்கள் அம்மா அப்போ ஆரம் வந்துட்டு லூனா அப்படியெல்லாம் அடிக்காத அப்படின்னு சொல்கிறாரா. அவங்க அம்மாவுக்கு லூனாக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன அடிக்கக்கூடாதா, அவள் என் பொண்ணை நான் அடிக்கக்கூடாதாடா, உன்னை நம்பி தானே விட்டு போனேன், நீ என்னடா காரியம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் எல்லாரையும் பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் சிரிச்சுட்டே அவங்கள கலாய்ச்சிட்டு வேற இருக்கீங்க. இந்த டைமில் ஜோக்ஸ் பண்ணிருக்கீங்க அவங்கக்கிட்டேயே. அவங்களுக்கு இன்னும் வெறுப்பாகுது, அவங்கள தான் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அம்மா என்னம்மா நீ ரொம்ப கூலாச்சேம்மா, நீ எல்லாம் இப்படி கோவப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அவங்கள வெறுப்பேற்றி பார்த்துட்ருக்கீங்க. அவங்க உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்களா. அப்போ வையன் சும்மா இரு வையன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கம்னாவீங்க. அவங்க பார்க்குறாங்க இதெல்லாம். ஓ அப்போ அவன் சொன்னாதான் இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் எப்போலேருந்துன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மண்டையை பிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சரி ஓகே நீங்கள் லவ் பண்ணுறீங்க, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்களா. உங்கள் 2 பேருக்குமே ஒன்றும் புரியல. என்ன அக்செப்ட் பண்ணுறியாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பார்க்குறீங்க. அப்போ அவங்க ஓகே ஆரம் நீ நல்ல பையன் தான் எனக்கு புரியுது, ஆனால் உனக்கும் அவளுக்கும் ரொம்ப ஏஜ் கேப்பு, நீ அவளை குழந்த மாதிரி பார்த்துக்கணும் புரியுதா, அதுவும் அவள் காலேஜ் முடிஞ்ச பிறகு தான் உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைப்பேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆரம்க்கு பின்ன என்ன வேணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு ஹாப்பியாக சிரிச்சிட்டு. நீங்களும் தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறீங்க சீக்ஸ்லேயே. அவங்க போதும் நீ உன்னைய மட்டும் மன்னிக்கவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க கோச்சிட்டு. நீங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சிட்டே போயிட்டுருக்கேன். ஆரம் பார்க்குறாரு, எப்படியோ வயனும் நானும் சேர்ந்துருவோம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவர் உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட அடம் பிடிச்சி செல்லமாக கொஞ்சிட்ருக்கிறது எல்லாத்தையும். ஸோ இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஒன் ஷாட்டை முடிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் சொல்லுங்கள். ஓகே நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு புரியுது. ஓகே பாய்.